நீங்க இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு. நீங்க நினைச்சதை பேசலாம், சோசியல் மீடியால நீங்க நினைச்ச ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உருவாக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. லைக் நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் அப்படின்னா அது ஒரு சொர்க்கம் மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா ஃப்ரீடமும் நமக்கு இருக்கு. ஆனா இந்த சொர்க்கத்தை கூடவே பாத்தீங்க அப்படின்னா பின்னாடியே ஒரு நரகமும் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பிக் ஷேடோன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்காங்க, ஒரு சோசியல் மீடியால ஒரு ஹார்ம்லெஸ்ஸான ஒரு போஸ்ட் நீங்க போஸ்ட் பண்றீங்க. அது செயின் ரியாக்ஷன் ஆகி அது ஸ்ப்ரெட் ஆகி அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகும். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீடம் விசஸ் கவர்மெண்ட் கட்டுப்பாடுகள். நம்ம எல்லாத்தையும் ஃப்ரீடமா விடுறதுனால என்ன பிரச்சனை வரும், எல்லா விஷயத்தையும் நம்ம ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்றதுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோட சென்டர்ல நான் நிறைய கொஸ்டின் கேட்க போறேன். ஃப்ரீடம் பத்தியும் கேட்க போறேன், கவர்மெண்ட் கட்டுப்பாடுகளை பத்தியும் கேட்க போறேன். அந்த கொஸ்டினுக்கெல்லாம் உங்களுடைய ஒப்பீனியன் என்னவோ, நீங்க எப்படி இருக்கணும், இந்த நாடு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.